போன சாப்டரோட எண்டுல நம்ம ஹீரோவும், ஜூடாயிலும் கூட்டணி வச்சிருப்பாங்க. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல பல பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா, கோலோன் குரூப்போட எல்டர வெல்கம் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைக்கிறேன். ஏன்னா, ஹவாங்ரா கிளானோட எல்டரும், உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கு கோலோன் குரூப்போட லீடரும், அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹவாங்ரா கிளானோட லீடரும், நான் உங்களை இந்த மாதிரி அடிக்கடி கவனிச்சிருக்கணும். ஆனா நான் என்ன பண்றது, வேலை சுமையில மூழ்கிட்டேன். அதனால உங்களோட அந்த பரந்த மனசால என்னோட நிலைமையை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் காலம் முழுக்க உங்ககிட்ட நன்றியோடு இருப்பேன். அதுக்கு கோலன் குரூப்போட எழுதுறோம். சரி, சரி. அதுக்கப்புறம் என்னோட சொந்த குரூப்லயும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருந்ததால, என்னாலயும் உங்க மேல கவனம் செலுத்த முடியாம போச்சு. அதனால ஏமாற்றம் அடைஞ்சிருந்தா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு வெளிய சொல்லிட்டு மனசுக்குள்ள, ஏய் பன்னி பாஸ்டர்ட், உன்னோட அகம்பாவம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? அதை கேட்ட ஹவாங் ராக்லனோட எல்டரும், ஐயோ! மாபெரும் கோலன் குரூப்போட லீடர் மேல ஏமாற்றம் அடையிற அளவுக்குலாம் எனக்கு துணிவு இல்லப்பா. நான் கண்டிப்பா லீடரோட அதுக்கான ரீசன் என்னன்றத புரிஞ்சுப்பேன். நீங்க தான் முழு ஜேஜியாங் பகுதியையும் கண்காணிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளோ பிஸியா இருப்பீங்கன்னு என்னால கற்பனை மட்டும் தான் பண்ணி பார்க்க முடியும். அப்படின்னு இவரும் பேசிட்டு இருக்கும்போது ஜேஜியாங்கோட ப்ரொவின்சியல் மினிஸ்டர் காங் வீசோ அங்க வராரு. அவரை பார்த்த ஹவாங் ராக்லானோட லீடரும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் கோலன் குரூப் லீடரும், அதை விடு இப்ப கவர்மெண்ட் கமிஷன் மேட்டர்ஸ்லாம் ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஹவாங் ராக்லானோட எல்டரும், எஸ் அஃப்கோர்ஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயே டிரான்சிடென்ட் எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்ணிட்டேன். அதை கேட்ட கோலன் குரூப் லீடரும், இதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இரு. ஏன்னா ஹவாங் ராக் கமிஷன் கிளான் ஜேஜியாங்கோட ஒரு சிறந்த கமிஷன் கிளானாக மாறுறது ரொம்ப முக்கியம். அதை கேட்ட ஹவாங் ராக் கிளான் லீடரும், அஃப்கோர்ஸ் நான் நிச்சயமா உங்க பேச்சு கேட்பேன். அதுக்கு கோலன் குரூப் லீடரும் என்ன நினைக்கிறாருன்னா, இவனை நம்ப முடியாது. நான் எல்லாத்தையும் இந்த பண்ணி போல இருக்க முட்டாள்கிட்ட விடுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக நான் அதை தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹவாங் கிளான் லீடரும், நான் இங்க வர வழியில ஒரு நியூஸை கேட்டேன். அதுக்கு கோலன் குரூப் லீடரும், நியூஸா? அதுக்கு ஹவாங் கிளான் லீடரும், அந்த பிரேக் அண்ட் கமிஷன் கிளான் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்காங்களாம். அந்த பாஸ்டட் யூஜினோன் அவனோட இடம் எதுன்னு தெரியாமையே அவனோட இஷ்டத்துக்கு செயல்பட்டு இருக்கான். அதை கேட்ட கோலன் குரூப் லீடரும் அவன் கேட்டதுக்கு எதுவும் சொல்லாம அவனை ஒரு பார்வை பார்க்குறாரு. அதை பார்த்த ஹவாங் ராக்லான் லீடரும், அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த முட்டாள் எப்படி 3 குவான் தங்கமும் 2 டிரான்சிடென்ட் எக்ஸ்பர்ட்டையும் பிடிச்சிருப்பான். அதனால அவன் நிச்சயமா போய் தான் சொல்றான். ஆரம்பத்திலேயே அவன் கலந்துக்கிறத தடை செஞ்சிடலாம். அதை கேட்ட கோலன் குரூப் லீடரும், இல்ல அதுக்கு தேவையில்லை. அதை கேட்ட ஹவாங் ராக்லான் லீடரும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவரும், அவனை ஏன் நம்ம தடுக்கணும், இது சிரிப்பா இல்லையா? அவன் கல்லறையா ஆகப்போற விஷயத்த தெரியாம அவனே பல பொய்களை சொல்லி உள்ள துணிச்சலா வரானா, இது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. காங்விசோ, இப்பயே நான் உனக்கு கட்டளையிடுறேன், கவர்மெண்ட் கமிஷன் எக்ஸாமுக்கு தயாராகு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கான உத்தரவை காங்விசோ அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதை படிச்சு பார்த்து அவரும் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு, என்ன வகையான எக்ஸாம் இது? நீங்க என்ன அவங்க எல்லாரையும் கொல்ல திட்டமிடுறீங்களா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதை கேட்ட கோலன் குரூப் லீடரும், ஆமா அப்படிதான். இந்த கவர்மெண்ட் கமிஷனை பயன்படுத்தி அந்த பாஸ்டர்ஸ் எல்லாரையும் நான் கொல்ல போறேன். அதுக்கப்புறம் அதை பண்ண போறவனே நீதான். உன்னோட அந்த சொந்த கைகளால அந்த அப்பாவிகளை கொல்றத பத்தி நீ எப்படி ஃபீல் பண்ற? நீ இப்போ பரவசமா இல்லையா? ஒருவேளை தயங்குறியோ? அப்படின்னா நான் உன்னோட டிசிஷனை ஈஸியாகட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் ஜேடை எடுத்து காமிச்சு, இப்போ சூஸ் பண்ணுங்க. அப்பாவிங்களோட உயிரை எடுக்க விரும்புறீங்களா, அப்படி இல்லைன்னா உன்னோட சொந்த மகளோட உயிரை கைவிடுற ஒரு தந்தியா இருக்க விரும்புறியா அப்படின்னு அவர் சொன்ன உடனே ப்ரொவின்சியல் மினிஸ்டர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, தயவு செஞ்சு என்னை யாரும் மன்னிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கமிஷன் எக்ஸாமுக்கு பல கமிஷன் கிளானும் பல கமிஷன் கிளானை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. அப்போ ஹவாங்கடா கிளானை சேர்ந்த வாய்ஸ் லீடரும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வரான். அவங்கள பார்த்து அங்கே இருந்தவங்களாம், வாட், நோ வே, அவங்கள ஹையர் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் யாருன்னா, த லீடர் ஆஃப் த ஸ்ட்ராங் டிராகன் ஸ்குவாட் ஆஃப் த கோலுன் குரூப். இவர் பேர் என்னன்னா ஹியோ ஜாங் வாங். அதுக்கப்புறம் மாஸ்டர் சுங்சுவோட டிசபிளும் வந்திருக்காரு. போட்டி உண்மையாவே இப்போ ரொம்ப கடினமாயிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, நீ சொல்றது ரைட்டு தான். அதுக்கப்புறம் இவனை சிரிச்சுக்கிட்டே, என்னை பத்தி எவ்வளோ பயப்படணுமோ பயப்படுங்க, ஏன்னா ஸ்ட்ராங் டிராகன் ஸ்குவாடியும் மாஸ்டர் சுங்சுவியும் கட்டுப்படுத்துறது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் த பிரேக் அண்ட் கமிஷன் கிளான் இப்போ இங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவையும் அவன் கிளானையும் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவனும், யூஜி நூன், எப்படியோ உன்னோட சொந்த காலையிலேயே வழி கண்டுபிடிச்சு நீங்க வந்துட்ட. அதுக்கப்புறம் நான் இப்போ ஒன்று சொல்றேன், அதை நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு தான் உன்னோட இறுதி சடங்கு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதை கேட்ட இவனும், யூ பாஸ்டர்ட், நான் உன்னை இந்த செகண்டே சாகடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க த ப்ரொவின்சியல் மினிஸ்டர் இப்போ இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். அதுக்கப்புறம் இவனும் கொஞ்சம் பொறுமையா திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அவரு கொஞ்சம் முறைகிறாரு. அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் அவருக்கு மரியாதையை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது.
சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல காங் வீசாவும் அங்க வந்து எதுவும் சொல்லாம நம்ம ஹீரோவையே உத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இவன் தான் அந்த பிரேக்கிங் கமிஷன் கிளான சேர்ந்த யூஜினுன்னா, நான் இப்ப என்ன பண்றது? இவன் சின்ன பையனா வேற இருக்கானே! அதுக்கப்புறம் வெளிய என்ன சொல்றாருன்னா, விசாரணை துறைக்குள்ள கால் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு கமிஷன் கிளானோட லீடருக்கும், உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் தான் அனுமதி வழங்கப்படும். மத்தவங்கலாம் வெளியவே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போறாரு. அதுக்கப்புறம் முதல்ல எல்லாருக்கும் கங்ராச்சுலேஷன்ஸ். இங்க இருக்க எல்லாரும் டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா கண்டிஷன்ஸையும் பூர்த்தி பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் மெஜஸ்டியோட சுமையை குறைக்கிற இந்த அரிய வாய்ப்புக்காக போட்டியிடுற உரிமையையும் பெற்றிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தோட அவசரத்தன்மை காரணமா என்னோட எக்ஸ்பிளனேஷனை இப்பயே ஸ்டார்ட் பண்றேன். அல்டிமேட்லி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் 3 கமிஷன்ஸ். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு நாங்க அதை கொடுப்போம். இப்போ 3வது இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு யாங்டாங் மலைத்தொடரில் இருக்க மலர்கள் அதுக்கப்புறம் அரிய மூலிகைகளை கலெக்ட் பண்ணி ராயல் பேலஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அவங்களுக்கான கமிஷன். அதுக்கப்புறம் ஜேஜியாங் பகுதியில் ஜாப்பனீஸ் பைரட்ஸுக்கு எதிராக போராடிட்டு இருக்க நம்மளோட வீரர்களோட மன உறுதியை அதிகப்படுத்துறதுக்காக 2வது இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு மெஜஸ்டி கிட்ட இருந்து நேரடியாக வழங்க போற பொருட்களை வீரர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பொறுப்பு அவங்களுக்கு தரப்படுது. அதுக்கப்புறம் ஃபைனலி ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெஜஸ்டியோட சகோதரியான சியோஹியே பிரின்சஸ் அவங்களோட நினைவு பொருளை ஷியாங்ஷி மலையிலிருந்து பெல்ஜிங் ராயல் பேலஸுக்கு பாதுகாப்பாக கொண்டு போற பொறுப்பு முதல் இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு வழங்கப்படும். அதை கேட்ட இவங்களும், அவரு சொல்றது மெஜஸ்டி ரொம்பவே நேசிச்ச சியோஹே பிரின்சஸை பத்தி தானா? அந்த பிரின்சஸ் மறைஞ்ச அப்புறம் மெஜஸ்டி ரொம்ப நாள் அழுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அவ்வளோ முக்கியமான அந்த நபரோட நினைவு பொருளை ராயல் ஃபேமிலி கிட்ட கொண்டு சேர்க்கறதா? அந்த கமிஷன் மட்டும் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ரிவார்டு மட்டும் கிடைக்கிறதோடு இல்லாமல் அந்த கமிஷன் கிளானோட புகழும் பல மடங்கு அதிகமாகும். அதுக்கு இன்னொருத்தனும், ஆமாம் சரியா சொன்னேன், அதனால கிடைக்கிற ரிவார்டை செகண்டு அதுக்கப்புறம் தேர்டு கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு வேளை அந்த மிஷின் ஃபெயில் ஆனாலோ அந்த ராயல் ஃபேமிலியோட பொருளை தொலைச்சாலோ சேதப்படுத்தினாலோ அப்படி எதனா ஆச்சு, அத்தோட அந்த கமிஷன் கிளான் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. அடுத்த 3 தலைமுறையும் தண்டனைக்கு உள்ளாச்சு. அதுக்கப்புறம் ப்ரொவின்சியல் மினிஸ்டரும், இப்போ நான் செலெக்ஷன் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஒரு கமிஷன் கிளானோட முக்கியமான அதுக்கப்புறம் அடிப்படையான தகுதி என்னன்னா, அவங்க கிட்ட கொடுக்குற கூட்ஸை அந்த கூட்ஸுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் எந்த டேமேஜும் ஏற்படாமல் அவங்க சொன்ன இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் இங்கே இருக்க 6 கமிஷன் கிளானும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதிராக பொருட்களை பாதுகாக்கிற போராட்டத்தில் மோதுவீங்க. அதை கேட்டு அங்கே இருந்தவங்களும், என்ன பொருட்களை பாதுகாக்கிற பேட்டலா? என்னையா சொல்கிறேன் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கேட்ட இந்த டூஎக்சிலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போயிலிருந்து ஒவ்வொரு கமிஷன் கிளானுக்கும் ஒரே மாதிரியான பொருளை கொடுப்போம். உங்களுக்கு வழங்கப்படுற கால அவகாசம் வந்து 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரத்துக்குள்ள மற்ற கமிஷன் கிளான் கிட்ட இருந்து அந்த பொருளை நீங்கள் பாதுகாக்கணும். அதே நேரத்தில் ஆப்போசிட் கமிஷன் கிளான் வந்து அந்த பொருளை கைப்பற்றணும். அதை கேட்டு அங்கே இருந்தவங்களும், வெயிட், அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கமிஷன் கிளான்குள்ளவே வச்சுக்கணும்னு சொல்ல வரீங்களா? அதை கேட்டு இவரும், ஆமா நீ சொல்றது சரிதான். ஒவ்வொரு கார்ட்ஸுக்கும் ஒரு நேம் டேக் கொடுப்போம். அந்த நேம் டேக் கழண்டுக்குச்சுன்னா நீங்க இறந்ததா அர்த்தமாகிடும். ஒரு கார்டோட நேம் டேக்கை கழட்டுறவங்களுக்கு 2 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கமிஷன் கிளானோட அந்த ஐட்டம் கைப்பற்றுறவங்களுக்கு 50 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் மொத்த பாயிண்ட்டையும் கணக்கு பண்ணி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் யாருன்னு சொல்லுவேன். அதை கேட்ட அங்கே இருந்தவங்களும், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸா இல்லையா? ஆமாம், கமிஷன் கிளான்ஸே ஒன்றுக்கு ஒன்று வச்சிங்கன்னா இது வந்து சாதாரண விஷயமா இருக்க முடியாது. இதில் நிறைய ரத்தம் சிந்தும் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஐட்டமை பாதுகாக்கிற பேட்டிலில் கலந்துக்கிற எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட ஓன் உண்மையான ஆயுதத்தையா பயன்படுத்துவாங்க? அதை கேட்ட டிராகன் ஸ்குவாடோட லீடரும், என்ன மாதிரியான யூஸ்லெஸ்ஸான கொஸ்டின் இது? இந்த ஒட்டுமொத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டும் சரி, இந்த சீனாவும் சரி, இந்த மியோங் ஜின் கமிஷன் கிளானில் இருக்க எல்லா பாஸ்டர்ட்ஸும் யூஸ்லெஸ்ன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்காக உண்மையான பொருளை உன்னோட எனிமியோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு நீ இன்னும் மரவள்ளியோட சண்டை போடுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டு அங்கேருந்து எல்லாரும், டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு எந்த கமிஷன் கிளான் முதல்ல வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்ட ப்ரொவின்சியல் மினிஸ்டரும், அவன் சொல்கிறதும் ரைட்டு தான். ஏன்னா இது வெறும் டெஸ்ட்டுன்றதுக்காக ஆயுதங்களை கட்டுப்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் இந்த டெஸ்ட்டு உங்களோட ஓன் ஒரிஜினல் வெப்பன்ஸை வச்சு தான் நடத்தப்பட போகுது. இதை வேற மாதிரி சொன்னால் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. அதனால் இந்த டெஸ்ட் அப்போ எதனா ஒரு உயிர் தவிர்க்க முடியாமல் போச்சுன்னா அதுக்கு மெஜஸ்டி பொறுப்பேற்றுக்காது. அரசாங்கத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் இங்கே இருக்க எல்லாரும் உங்களோட முழு திறனையும் பயன்படுத்தி இந்த டெஸ்ட்டோட கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோடு நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனை முடிக்கிறேன். இப்போ உடனடியாக நீங்கள் எல்லாரும் டெஸ்டிங் கிரவுண்டுக்கு போங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அதை கேட்டு அங்கே இருந்த 6 கமிஷன் கிளானும் டெஸ்டிங் கிரவுண்டுக்கு போயிட்டு கேம்பை அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் வந்து டூ எக்ஸில் கிட்ட
டெஸ்டிங் கிரவுண்டுக்கு பக்கத்துல இருக்க எல்லா மலைப்பகுதியையும் மூடி வச்சிருக்காங்க. அதனால வெளியே இருந்து யாரும் மலை மேல ஏறி உள்ள நுழைய முடியாது. அதை கேட்ட டூஎக்சிலும் தேங்க்யூ துணை அதிகாரியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அவரும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா கோலூன் குரூப்ல நானும் ஒரு ஆளு தான். அதனால என்னால் முடிஞ்ச உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட இவனும் ஒன்றும் சொல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ள பிரேக் அண்ட் கமிஷன் கிளான் இதோட உங்களோட அதிர்ஷ்டம் முடிவுக்கு வருது. ஏன்னா கோலூன் குரூப் உள்ள இருக்க எல்லா அதிகாரிகளையும் வாங்கிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு வலையில மாட்டின இலிங்க தான். யூஜினூன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இது ஸ்டார்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் துணை அதிகாரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று பார்க்குறாரு. என்னன்னா பல குதிரைகள் அங்கே வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அவரும் வாட் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து இன்னொருத்தரும் துணை அதிகாரியே சொல்லு என்ன மேட்ரு அங்கே பாருங்க அவங்களாம் யாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க வீரர்களும் எவ்வளோ திமிரு, நீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து எங்க மெஜஸ்டியோட எம்பையருக்கு உட்பட்ட பகுதி. ஏன் நீங்க இந்த நொடியை பின்வாங்கி ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க காட்ஸும் சொல்றானுங்க. அதை கேட்ட அங்க வந்து ஒரு யாரு வந்திருக்காங்கன்னு தெரியுதா, எவ்வளவு திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அதை கேட்ட அங்க இருந்த காட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் ஜியாங்கில் இருக்க ஒவ்வொரு மவுண்டனும் என்னோட டெரிட்டரிக்கு உட்பட்ட பகுதி. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அத்துமீறி நீங்களாம் உள்ள நுழைஞ்சிருக்கீங்களா? நான் மட்டும் இப்ப எப்பயும் போல இருந்திருந்தா உங்க எல்லாரோட தலைகளும் இந்நேரத்துக்கு தரையில தான் இருந்திருக்கும். ஆனா நான் இப்ப என்னோட தம்பியோட டெஸ்ட்டை கண்காணிக்க வந்திருக்கேன். அதனால நான் உங்க எல்லாரையும் மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு தியான்மோ ஹைடோட் லீடர் கேல் தண்டர் மவுண்டன் கிங் சொல்றாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய்.